சரி சித்தி, எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஜாதகமும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் இப்படி தூரம் ஒன்னா வந்ததுக்கு ரொம்ப நன்றி சித்தி. ஆமா, இவா ஒருத்தி எவட்டையோ சொல்ல மாதிரி சொல்லுவா. ஏன் பேரனுக்கு ஜாதகம் பார்க்க நான் வர மாட்டேன்னா பிறகு? சரி சித்தி, நான் போயிட்டு வரேன்னு. ஏன் வாசலோட போற? வா, வீட்டுக்குள்ள வந்து காப்பி டீ ஏதாவது குடிச்சிட்டு போ. நேரம் ஆயிட்டு போய் சாயங்காலம் ஆயிட்டு. இருக்கட்டும் சித்தி, நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிட்டேன். சே, அது என்ன பெஸ்டா? வீடு வரைக்கும் வந்துட்டு காப்பி டீ எதுவும் குடிக்காமல போவே? உள்ள வா, ஒரு மடக்கு டீ குடிக்கல என்ன ஆயிரப்போகுது? நீ யாராவதுல சித்தி வீட்டுல போய் லைட்டு போடணும். அதெல்லாம் போட்டுக்கலாம் வா. நீங்க சொன்னா கேட்கவும் மாட்டிய. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஒரு மடக்கு டீ குடிச்சிட்டு போறதுல என்ன ஆயிரப்போகுது? வா உள்ள போ. மீனா, ஏன் மீனா? என்ன வாரம்மா. வாம்மா வாங்கக்கா. என்ன போயிட்டு வந்துட்டேலா? ஆமா. இருமல்லையா? வாங்கக்கா, வந்து இருங்க. இருக்கம்மா. என்ன சொன்னாங்க? ஜாதகம் பொருந்துதா எப்படி? அதெல்லாம் நல்ல பொருத்தம் இருக்கு. 12க்கு 9 பொருத்தம் பொருந்துதான். அப்படியா? அப்ப நல்ல பொருத்தம் தான். ஆமா, தப்பா எதுவுமே சொல்லல. எல்லாமே பொருத்தம் நல்லா இருக்கு. புள்ளக்குட்டி நல்லா இருக்கு. தனச்சேர்க்க நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுதாரு. சரி, அப்ப நான் என் அத்தனை கரையிட்ட சொல்லியிருந்தேன். எங்க சைடு ஜாதகம் பார்த்ததுல எல்லாம் பொருத்தமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காவோ அப்படின்னு சொல்லுதேன். சொல்லு மீனா. சொல்லிட்டு அவளும் ஜாதகம் பார்த்தவளான்னு கேளு. பொருந்திட்டுன்னு வையன், சீக்கிரமே நிச்சயதார்த்தத்தை வச்சிடணும். எனக்கே எப்படா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கான்னு இருக்கு. சொல்லிருந்தோம்க்கா. நம்ம எல்லாருமா சேர்ந்து கல்யாண வேலையில பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் இனிமே. ஆமா ஆமா. ஏட்டி, உன் மைனிக்கறி எங்க? அவதான் வீட்லயே இல்லையே. என்ன டீ சொல்ற? நான் போறதுக்கு முன்னாடியே போனவல்ல, அதுக்கடுத்து வரலையா? வந்துட்டு போயிட்டாளா? நீ போறதுக்கு முன்னாடி போனதோட சரி, அதுக்கடுத்து வீட்டுக்கு எட்டியே பார்க்கலாவோ, ஆளையே காணும். நானும் வீடெல்லாம் ஒதுங்க வச்சு தூத்துட்டு துணிமணியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இனி அண்ணனை மட்டும்தான் எழுப்பணும். எழுப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நீ வரவும் சொல்லிட்டு போவோம்னா உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அவ வீட்டுக்கு வரல நட்டி? கோவப்படாதே சித்தி, இங்க பக்கத்துல தான் போயிருப்பா. எங்க போயிட போறா? அதுக்கு இல்ல மல்லியா, எல்லாம் ஒரு அளவு தானே. எப்பவுமே போயிட்டா தெரியுமா? இப்ப பேசி என்னத்துக்கு? நீதான் மர்மோல ஒரே அடியா தலைக்கு மேல ஏற விட்டுட்டியே. பிறவா அவ அப்படித்தான் இருப்பா. பாரு மல்லியா எப்படி இருக்கான்னு. விடுங்க சித்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. என்ன சின்ன பொண்ணு டான்ஸ் எல்லாம் ஆடுதே? மல்லியாக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? நான் போவேல. நீ வீட்லயே இல்லையம்மா? நம்ம ஊர்ல எது நடந்தாலும் நம்ம காதுக்கு வந்துரும்க்கா. அம்மா, உன் காதுக்கு வராம போமா? நீ தான் ஊரை சுத்திக்கிட்டே திரியியே. வீட்டுக்குள்ளேயே இருக்கவளுக்கு தான் ஊர்ல என்ன நடக்குன்னு தெரியாது. நீ தெருவோட தானே கிடக்க, வேற உனக்கு தெரியாம இருக்குமா? எத்தே எனக்கா தெரியல. இல்லாதான் இருக்கல்ல. அவதான் நீங்களும் மல்லியாக்காவும் ஆட்டோல ஏறி போனதா என்ன சொன்னா. அப்பதான் தெரியும் நீங்க 2 பேரும் எங்கேயோ போயிருக்கே அப்படின்னு. எங்க போனிய? அதெல்லாம் உன்ன சொல்ல முடியாது. சொல்லண்டா, நான் மல்லியாக்காட்டியே கட்டுக்கிட்டே. மல்லியா, என்ன சித்தி இவட்டெல்லாம் எந்த நல்ல விஷயத்தையும் சொல்லாத, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா பாத்துக்கோ. அப்படி சொல்லாங்க சித்தி, நல்ல பிள்ளைதான். விளையாட்டா பேசுதா அவ்வளவுதான். அவட்ட வினயம்லாம் கிடையாது சித்தி. அப்புறம் உன் இஷ்டம். இவட்ட சொன்னா விளங்காது சொல்லிட்டேன். அவ கேட்கும் போது சொல்லாம எப்படி இருக்க முடியும் சித்தி? அப்ப என்னமும் செய்ப்போ. அவ கிடக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நம்ம சிவாவுக்கு தான் சாதம் பாக்குக்கு சித்தியை கூட்டு போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா? நானும் தான் நினைச்சேன் ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா என் மாமியார்லாம் இப்படி ஒப்புக்கு சப்பானி மாதிரி கூட்டு போத்தா லைக். வேற எதுவும் வேலையில ஆகணும்னா அவளை கூட்டு போனா ஒன்னும் உருப்படாது. அம்மா, மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் மாறி மாறி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கியா? அதான் இப்படி சண்டை வருது அடிக்கடி. ஏக்கா, எப்பவுமே உண்மையை பேசி பழகணுக்கா. என் மாமியாரை கூட்டு போனா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு போய் பேசணும்னா நல்லா இருக்காது. பத்தியில போய் நல்லதுக்கே கிடையாதுக்கா. என்னைக்குமே உண்மையை பேசிட்டு விட்டுறணும். மைனியா, இப்ப என்ன சொல்ல வரியா? எங்க அம்மா எதுவும் செஞ்சா உருப்படாதுன்னு சொல்ல வரீங்களோ? ஆமா, அதானே உண்மை. அம்மா, நீ இன்னைக்கு ஊருக்கு போறோம். நீ இன்னும் கிளம்பலையா? அவளுக்கு ஊருக்கு போறதுக்கு கிளம்ப தெரியும். நீ ஒண்ணு அவட்ட சொல்லண்டா. ஏன் ஒரு அண்ணன் முண்டாட்டிங்க அக்கறையில அவ ஊருக்கு போய் அவ இருக்கணுங்க. நல்ல எண்ணம் எனக்கு இருக்காதா? அப்படியா? உனக்கு இருக்க நல்லெண்ணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம புழு புழுன்னு பேசாம போய் காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டா. மீனா ஊருக்கு போண்டிருக்கு, மல்லியா வீட்டுக்கு போண்டிருக்கு. சரி தே. பாத்தியா மல்லியா எப்படி அடங்காத்தனத்துல பேசிட்டு போறான்னு? ஒரு மாமியா நாத்தனான ஒரு பந்தவாசம் இருக்கா, ஒரு மரியாதை இருக்கா பத்தியா? அதெல்லாம் பாசமா இருக்க பிள்ளைதாம்க. என்ன விளையாட்டுத்தனமா பேசிட்டு போறா, அவ்வளவுதான். ஏத்தே, என்னவளே? ஏத்த வீட்டை தேலிங்காங்களா காப்பி தூளிங்காங்களே? எம்மா, காலையில நீ காப்பி படையிலே காப்பி தூள் கொஞ்சம் தான் இருக்குன்னு தட்டுன. தேயிலே இருந்த மாதிரி இல்ல. வாங்கிட்டு தான் வரணும்னு நினைக்கேன். ஆமா மீனா, உன்னையும் காணும். நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். மல்லியாக்கா இருங்க, இப்ப வந்துருவேன். என்ன? ஏ அப்பா, மேகத்தை பார்த்தா நல்ல மழை வரும் போலயே. கிளைமேட்டு சூப்பரா இருக்கு. மேகம் கறக்குது தக்குச்சுக்கு தக்குச்சுன்னு, இன்னல் சிரிக்குது தக்குச்சுக்கு தக்குச்சுன்னு, சாரல் அடிக்குது தக்குச்சுக்கு தக்குச்சுன்னு, இதயம் பறக்குது. பூமிக்கு ஒற்றை நிலவு போதாது போதாது, அதனால் தான் 2ஆம் நிலவாய் நான் வந்தேன் இப்போது. சின்ன பொண்ணு யாரு? லட்சுமி அக்காவா? ஆமா. என்ன ஒரு படியா ஆடிட்டு போற? எக்கா, கிளைமேட் என்ன அழகா இருக்குக்கா. அதான் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே போமேன்னு போறேன். நீங்க எங்க கண்ணுக்குட்டி கூட வாக்கிங் போறீங்களோ? ஆமா, எனக்கு வேலையே இல்லல்ல. உன்னை மாதிரி இப்படி ஆடிக்கிட்டே நானும் போனா விளங்கிடும் எனக்கு வீடு. ஏன்க்கா, ஆடிட்டே போனா நமக்கு எப்ப எப்படி தோணுதோ அப்படி இருக்க பழகணுக்கா. ஏப்பாமா, நீ எனக்கே மரக்கலண்டவ மாதிரியே பேசுவேன். பழைய மாட்டை பத்தி நான் போட்டோம். ஏக்கா, நீங்களும் என் கூட கம்பெனி கொடுங்களேன். கடை வரைக்கும் போகணும். கடை வரைக்கும் போனா போண்டி தானே.
அதுக்கு என்ன ஒரு ஆள் உனக்கு? வாங்கக்கா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவோம். இந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே யார் கூடயாவது பேசிக்கிட்டே போனா நல்லா இருக்கும்க்கா. அதுக்கு உன் வீட்டுக்காரன்னு கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அந்த ஆளு நான் கூப்பிட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு தான் மரல பாப்பாரு. எனக்கு ஆள் இல்லாம உன்ட்ட பேச ஆள விடு. நான் போட்டோம் தூரப்பா. எக்கா வாங்கக்கா, நீங்க வராம நான் உங்களை விட மாட்டேன். ஏ கிறுக்கி தூர நவள நான் போட்டோம். வாங்கல. ஏ அறிவு கிட்டவள தூர விடு நீ. வாங்கக்கா, டான்ஸ் ஆடிட்டே போவோம். தக்குச்சுக்கு தக்குச்சுன்னு. இது பண்ணி வீடு சின்ன பண்ணி. ஏ கிறுக்கி அரவிந்து நீ பயமா இருக்கு சின்ன பண்ணி கீழ போட்றானே. சின்ன பண்ணி நான் அடிச்சுவே விட்டு. ஏது ஏப்பா. இருந்தாலும் இந்த லட்சுமி அக்கா இப்படி பேசவும் நான் நினைச்சே பார்க்கலக்க. லட்சுமி அக்கா பண்ணது யாருக்குனாலும் கோவரத்தான் செய்யும். ஷூ ஏக்கா, அவளு 3 பேரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சத்தம் போடாம என்ன பேசலாம்னு கேளுங்க. மகன் ஊர்ல இருந்து ரூபா அனுப்புதான். புருஷன் என்னத்தையோ ஏசி பேசினாலும் அந்த ஆளும் மாசம் என்னத்தையோ 10,000 அரைக்காது சம்பாதிச்சு போட்டுருவாரு. இவளுக்கு வயக்காட்டுல நல்ல ரூபா இருக்கு. இது பாதாதக்கா, ஒரு மாசம் தானக்கா நான் நெய்க்கு ரூபா தரல. மெனக்கெட்டு நடு ரோட்ல வச்சு கேட்காவுக்கா. இதுக்கு அந்த சரசக்காவும் சின்ன பொண்ணும் ஒத்து பாத்துக்கோங்க. அவளும் சேர்ந்துக்கிட்டு இனி குத்தவாளி நிக்க வச்சு கேள்வி கேட்டானாக்கா கெட்டாவுக்கா. எனக்குன்னா என்ன இப்படி கேட்டாலுவோன்னு மனசே கேட்க மாட்டேங்குக்க. லட்சுமி அக்கா உங்களை பத்தி தான் பேசினாலுவோ. ஆமா சந்தி, காசு பணத்துக்குலாம் ஒன்றும் குறைவு கிடையாது. முன்னாடி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ என்ன ஒரு குறையும் கிடையாதே. நீ கொடுக்க அந்த 250 ரூபாய்க்காம அப்படியே அனந்து போய் கிடக்காவா? எப்போ ஊருக்குள்ள எப்படியெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாலுவோ. அது இந்த சரசு லட்சுமியும் ஒரு நல்லவன் நடிப்பு தான் நடிப்பாளுவோ. பாவம் போல வேஷம் போட்டுக்கிட்டு பேசுவாளுவோ. ஆமா செம்பா, நமக்கெல்லாம் எப்படி நடிக்க வராது பத்தியா? ஆமாக்கா, நானும் தான் வட்டி கொடுத்தேன். யாருக்கிட்டையாவது இப்படி நடு ரோட்ல வச்சு கேட்டுருப்போனா வீட்டுக்குள்ள போய் அமைதியா என்னம்மா இந்த மாசம் தரலையா என்ன ஏதுன்னு தான் கேட்பேன். அவளும் ஏதாவது காரணம் சொல்லுவாளோ. சரி ஐயா பாவம் நம்மகிட்ட அவசரத்துக்கு வாங்கியிருக்கா, நம்ம அப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்ட மாதிரி கேட்க கூடாதுன்னு நான் விட்டுருவேன். இந்த லட்சுமி அக்கா இப்படி பண்ணிருக்கா அவளை. பாவம் தான் சாந்தி. பாத்தீங்களாக்கா, உங்க நல்ல மனசு கூட அவளுக்கு இல்லையக்கா. காலம் பூரா லட்சுமி அக்கா சரசக்கான்னு அவளும் பேரத்தையே தான் சுத்துதேன். இப்படி ஒரு 250 ரூபாய்க்கு இனி இப்படி சங்கடப்படுத்திட்டா உள்ளக்கா. சரி வருத்தப்படாத சாந்தி. அவ்வளோலாம் காசு பணத்துக்கு அனந்தவளோ. நாங்கெல்லாம் பணம் காசை பெருசா நினைக்க மாட்டோம். மனசுக்கு தான் எங்களுக்கு முக்கியம். ஆமா, போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? அந்த காசு பணத்தையா கொண்டு போறோம்? என்ன பொம்பளைகளுக்கு பணம் பணம்னு இப்படி வாழ்ந்துட்டு கிடக்காளுவோ. நானே இந்த லட்சுமி அக்காக்கு எத்தனை தடவை அவ கஷ்டப்படுத்த காலத்துல 200 300 கொடுத்துருக்கேன் தெரியுமாக்கா? இது 200 300 இவ கிட்ட போய் நான் நின்னா எப்ப ஏதுல இருந்தா எவ்வளவு அப்பட்டமா போய் பேசுதா. ஆமா, நானும் கூட 100 200 எப்பவாது என்ன கேட்டப்போம்னா நான் கொடுக்கத்தான் செஞ்சிருக்கேன். அப்படியாம்மா? உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்தானே அப்படி? யாத்தே இவ எப்ப வந்தா? மல்லியக்கா இவ எப்பக்கா வந்திருப்பா? பேசினது பூரா கேட்டிருப்பாளோ? ஆடாடுன்னு ஆடிடுவாளே. ஆமா சம்பா, மூஞ்சியை பார்த்தா பேசினதெல்லாம் கேட்டுட்டா போலதான் தோணுது. இவளே கீழே இறக்கி விடு, நான் 4 கேள்வி கேட்கட்டும் வரலட்ட. சரிக்கா. அப்பா என்ன கணக்கணக்கியக்கா? அம்மா எல்லாவளும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிய? என்னமோ நான் தினம் காலையில விடிஞ்ச உடனே திருவோடை ஏந்திட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னனாக்கா. ஒருத்தி 100 200 கொடுத்தவங்க, ஒருத்தி 300 400 கொடுத்தவங்க. என்ன நான் அப்படி என்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து ரூபா தானே கேட்டு நின்னேன்? வாய பொழந்துட்டு நின்னா மட்டும் பத்தாது, பேசின பேச்சுக்கு பதில் இருக்கட்டும். எவா கிட்ட நான் அப்படி ரூபா கேட்டு வந்து நின்னேன்? எவ்வளவு இப்போ ஒருத்தி சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இப்படி திடீர்னு வந்து கேப்பான்னு தெரியாம அடிச்சு விட்டனே. இப்ப என்னத்தை சொல்லி சமாளிப்பேன்? ஏ செம்பா, நீ ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னல, சொல்லு நீ. அது வந்துக்கா, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது பத்தியா? எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. நீ சொல்றதை பார்த்தா நெசத்துலேயே அவ வந்துட்ட ரூபா வாங்கியிருக்க மாட்டா போலயே. சும்மா காத்து வாக்கில் அடிச்சு விட்டியோ? ஆமாக்கா, அவ சொன்னான்னு ஒரு பெருமையா இருக்குமேனு நானும் சொல்லிட்டேன். செத்தாப்போ இப்ப இவ ஆடாடுன்னு ஆடி அத்து விட்டுருவா நம்மள. என்ன எல்லாவனும் கூடி மாதிரி பேசுனியா? இப்ப ஒண்ணும் சொல்லாம கவுந்து கிடக்கிய. இப்படியே நின்ன வேலைக்கு ஆகாது. என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். நீங்க எப்ப வந்தீங்க லட்சுமி அக்கா? நான் வந்ததெல்லாம் நீ பேசண்டா. நான் உன்கிட்ட 200 300 கடன் காட்டு நின்னோம். நீ என்ன தேதி எந்த வருஷத்துல நின்னோம்னு எனக்கு சொல்லு. அண்ணா பேர்த்தால நிக்க பாரு ஒரு சில்பட்ட. உன் வீட்டுல நான் என்னைக்குமா வந்து நின்னேன்? 2 பேரும் இப்போ பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது நாங்க எங்களுக்குள்ள என்னமும் பேசிட்டு போறோம். அதையெல்லாம் நீங்க வந்து ஏன் ஒட்டு கேக்கிய? ஒட்டு கேட்கனா? தற்செயலா சின்ன பொண்ணுங்க வாராளன்னு அவ கூட நான் வரப்ப எனக்கு இது தெரிஞ்சது. அது என்ன, நான் உங்ககிட்ட ரூபா வாங்கினவங்க? நீ எத்தனை பேருக்கு ரூபா கொடுக்காம ஏமாத்திட்டு திடீர்னு இந்த ஊருக்கே தெரியும். வாங்கின பொருளுக்கு காசை தானே கேட்டா என்னமோ கொடுமை பண்ணின மாதிரி உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டேன். அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு இல்லாத பொல்லாது பேசுனதும் இல்லாம வாங்கிட்ட நான் பிச்சை எடுத்தேன்னு வேற சொல்லுத. இந்த அளவுக்கு பொய்யே பிராடு பித்தலாட்டமா? ஒரு பொம்பளையா பிறந்தவளுக்கு இவ்வளவு ஆகாது. அண்ணா பிறத்த நிக்க வட்ட நான் குடுக்கல் வாங்கல இது வரைக்கும் இருந்த கிடையாது. 100 ரூபாய்க்கு சில்லறதான்னு கூட வட்ட நான் ரூபாய் மாத்தினது கிடையாது. அவ பார்த்தா 100 200 கொடுத்து நீ காப்பாத்தினாலாம். அப்படியா லட்சுமிக்கா? லட்சுமின்னு சொன்னா நீங்க ஒருத்தர் தானோ? நாங்க வேற ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருந்தோம். நல்ல ஐடியாவா இருக்க, இதையே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். ஆமா, செம்பாக்கா சொன்னாக்கா நாங்க வேற ஒரு லட்சுமியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இது தெரியாம நீங்க வாட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கிய. இந்த உலகத்திலே இந்த ஊர்லயே உங்க பேர் மட்டும் தான் லட்சுமின்னு இருக்கோ? பிறத்தாலும் நின்று ஒட்டு கட்டதும் இல்லாம என்னமோ என்னையதான் உங்களை பத்தி எல்லாம் யாரு பேச போறா?
ஆமா, எங்களுக்கு எங்க பாடம் கழிக்கதே பெரும்பாடா இருக்கு. இதுல உங்களை பத்தி எல்லாம் நாங்க ஏன் பேசணும்? அப்படியா? அப்படி எந்த லட்சுமி சாந்தியக்காக்கு நெய் கொடுத்தா? இந்த ஊர்லயே மாடு கண்ணு வச்சுக்கிட்டு பால் வெண்ணெய் நெய்யின்னு அவளால முடிஞ்ச வியாபாரத்தை பார்க்கறது லட்சுமி அக்கான்னா இவ மட்டும்தான், வேற யாரும் கிடையாதே. சரி சித்தி, சின்ன பொண்ணு வரவும் நீங்க காப்பி டீல போட்டு குடிங்க. நேராவது நான் வீட்டுக்கு போறேன்னு இருமல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வாராளான்னு பார்ப்போம். இப்படித்தான் எங்கேயாச்சும் போய் நின்னுக்கிடுவோம் மல்லியா, வீட்லயே இருப்பு கிடையாது பார்த்துக்கோ. இதுக்கு தான் அவன் மேல கோவமா வரும் எனக்கு. ஐயா, அவளை சொல்லி குத்தம் இல்ல சித்தி. இப்ப சாயங்காலம் நேரம் பார்த்தீங்களா, கடையில எப்பவும் கூட்டமா தான் இருக்கும். சத்தியானம்னா போனோமா வாங்கினோமா வந்தோமான்னு இருக்கலாம். சாயங்காலம் எல்லாரும் கூட்டமா கடையில நிப்பாவோ. அதான் வர நேராகுதுன்னு நினைக்கேன். இப்ப வீட்டுக்கு போகணும், லைட்டு போடணும். இவ அப்பா வேற வந்துட்டாவளான்னு தெரியல, அவனும் என்ன செய்தான்னு தெரியல. அவனும் நான் வரையில எங்கேயோ வெளியில போனா வீட்டுக்கு வந்துட்டானான்னு தெரியல. மழை வேற வர மாதிரி இருக்கு. மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருக்கேன் சித்தி. இரு ஒரு தடவை மீனாவை போன் அடிச்சு கேட்க சொல்றேன் எங்க நிக்கான்னு. மீனா, என்னம்மா? ஏட்டி, அவ போன் எடுத்துட்டு போயிருக்காளா? போன் அடிச்சு கேளேன். இல்லம்மா, நானும் போன் அடிச்சு பார்த்தேன். போனை சைலண்ட்ல போட்டு கிச்சன்லயே வச்சுட்டு போயிட்டா அவன் மருமவா. போ, ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாட்டி. வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு காப்பியாவது டீயாவது போட்டு கொடுக்க கூட முடிய மாட்டேங்குது இந்த வீட்டுல. இருக்கட்டு சித்தி, நான் என்ன அடுத்தவளா? இதெல்லாம் செஞ்சுதான் அவனும் என்ன இருக்கு. வாரேன், இன்னொரு நாள் பாத்துக்கிடுவோம் என்ன? சரி மல்லியா, பார்த்து போயிட்டு வா. சரி சித்தி. மீனா, ஊர் கிளம்புதானே, பார்த்து போயிட்டு வா என்னம்மா. சரிக்கா. சரி, நான் வாரேன் என்ன. அண்ணா, இவெல்லாம் இப்படி இருக்க கூடாது டி. ஒரு தேயில பாக்கெட் வாங்கிட்டு வராட்டி இவ்வளவு நேரம். சரி எம்மா, நாங்க கிளம்பிட்டோம். அண்ணனே எழுப்புதேன், கொண்டு வந்து விட சொல்லு. ஏட்டி, நீ ஒன்னும் குடிக்காம என்னன்னு போவ? அதெல்லாம் பாத்துக்கலாம்மா, நேராவது. என் மாமியா ஏசிட்டு கிடக்கா. மீனா, இந்த பேக்ல தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க? ஆமாங்க, அதுதான். சரி, கிளம்புமா. எத்த போயிட்டு வரோம். எங்க அண்ணனை எழுப்பணும்லாங்க. அத்தான் எந்திரிச்சிட்டாவோ மீனா, சட்டையை போட்டு வரேன்னாவோ. சரி, அப்ப கிளம்புவோம். ஐயா, ஒரு 10 நிமிஷம் முருங்களேன். அந்த கடை வரைக்கும் காப்பி மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு நிமிஷம் காப்பி ஆத்தி தரேன், குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும், மத்தியானம் சாப்பாடே 3 மணிக்கு தானே சாப்பிட்டோம். காப்பி எல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். உங்க அக்கா கறி அப்பளையே கடைக்கு போய் தேயில காப்பி தூள் எதுவும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா இன்னும் வரல. இருக்கட்டும், பரவாயில்ல. போமா மாப்பிள்ள? போவோம் தான். போயிட்டு வரோம். வாரம்மா, உடம்பு பாத்துக்கோ என்ன. சரிம்மாக்கா. ஒன்றும் குடிக்காம போறதான் ஒரு மாதிரி இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் போனாலும் என்னத்தையா டீ காப்பி எங்க குடிக்கலாம். நீங்க பைக்லயெல்லாம் வீட்டுக்கு போறிய? நாளைக்குன்னா வீட்டுக்கு போறீங்களாயா? டீ காப்பி குடிக்கலன்னா நாளைக்கு போகணும். அதுக்கு இல்லையா, மழையும் வர மாதிரி இருக்கு, அதான் யோசிக்கேன். எப்படின்னாலும் போய் தானே தான் ஆகணும். நேரத்தே போக வேண்டியது, உங்களுக்கு எது இல்லைன்னு போகல. இன்னைக்கும் போகலன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவா. சரி, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. மழை வர மாதிரியே இருக்கு, வருமா வராதான்னு தெரியல. ரொம்ப மழை பெஞ்சதுன்னு வைங்களேன், ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிட்டு போங்க என்னையா. சரி பாத்துக்கிடுதேன். ஏம்மா, வார என்ன நேரத்துக்கு மாத்திரை மருந்து போடு. சரிம்மாக்கா. அடுத்து எப்போ டீ வருவ? தெரியலம்மா. எப்போ வர முடியுதோ நினைச்ச உடனே வந்துடுவேன் என்ன. சரிம்மாக்கா. எதா இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லு என்னம்மா. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கவலைப்படக்கூடாது எதை பத்தியும். சரிம்மா. இல்ல, நீ என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூடவே போயிட்டு பழங்கள் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு வானே. சரிம்மா. வாங்க மாப்பிள்ள. மீனா வா. வாரேங்க. எம்மாலோ, போயிட்டு வரேன்னு. பார்த்து போயிட்டு வாட்டி. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லு. ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் போய் பாருங்க என்ன. சரிம்மா. சின்ன பொண்ணே, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, தூர ஒதுங்கிட்டு பாத்துக்கோ. நான் ஏன் ஒதுங்கணும்? 3 பேர் கேடுகாரியை சேர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல வேலை போட்டு இவ்வளவு கேள்வி கேப்பியே இல்லாத பிள்ளைன்னு சொல்லுவியா? அதை பார்த்துட்டு நான் இருப்பணும்? அப்படிலாம் இருக்க முடியாது. நானும் சேர்ந்து பேசத்தான் செய்வேன் லட்சுமிக்கா கண்டி. உங்ககிட்ட எல்லாம் யார் பேச? ஒரே மண்டையிலேயே போச்சு. யாரை பத்தியே பேசினா கூட வந்து நான் தான் சண்டைக்கு நிக்கலுமா? ஆமா செம்பா, இந்த ஊர்ல பேச கூட நிதம் இல்ல. யாரு என்ன பேசுவான்னு ஒட்டு கட்டுட்டு தான் தெரியுதாள்வோ. என்ன செய்யக்கா, நம்மள மாதிரி நல்லவளா மத்தவளுக்கு கெட்டவளா தெரியுதோம். கேடுகாரவளா நல்லவளா போயிட்டாவோ. அதான். சரி சந்தி, நாங்க போறோம். நீ ஆச்சு லட்சுமி அக்காவாச்சு. நீ தான் லட்சுமி அக்கா பத்தி என்னமெல்லாமா பேசின. அவ பூசன் சம்பாதிக்காரு, அவ மவன் அனுப்புதான், இப்படி அவ வச்சுக்கிட்டு என்கிட்ட ரூபா கேட்காவுன்னு நீ சொன்ன. நாங்க என்னன்னு கேட்டுக்கிட்டா இருந்தோம். அதுக்கே எங்களுக்கு இந்த கெட்ட பேரா? வாசம்மா, நம்ம போவோம். சரிக்கா. இவள் விட்டலாம் நமக்கு என்ன பேச்சு? எதுல போவாரு? இவள்வளும் சேர்ந்து தானே பேசினால்வோ. ஆபத்து வந்தவொடனே இப்படி அத்து விட்டு போயிட்டாள்வல. இப்ப இவளை நான் ஒத்தையில சமாளிக்கணுமா? என்ன நாள்முடி, சத்தத்தையே காணும், பயந்துகிட்டு நிக்க போல. நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒண்ணு எவளுக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. இங்க பாருங்க லட்சுமிக்கா, ஒரு 250 ரூபாய்க்கு தான் இந்த வரத்து வாரிய. நான் என் வீட்டுல போய் ஒரு தங்க நகருக்கு அடமானம் வச்சுனா உங்ககிட்ட தந்துடுறேன் போதுமா? அதுக்கு என்னைய போட்டு இந்த பாடு படுத்தாதியா. அப்பள கடைக்கு வரும்போது கேட்டியா, இப்ப கடைக்கு வந்த பிறகு கடையில நிக்க வச்சு கேட்டிய. இது நான் ரூபாய் பத்தி கேட்டனா? என்ன சாந்தி, லட்சுமி, சின்ன பொண்ணு எல்லாம் அங்கதான் நிக்க போல. தம்பி, 2 முறுக்கு பாக்கெட் கொடுப்பா. என்ன தாரங்கா? தம்பி, நல்ல புது பாக்கெட்டா தேடி எடுத்தாப்பா. எதுவும் காம்பனது தந்துடாத. சரிக்கா. இவளும் வந்துட்டாளா? இனி பிரச்சனை முடிஞ்ச மாதிரிதான். என்னாச்சு சந்தி? 2 பேருக்கும் முகமே சரியில்லையே, என்னமோ சண்டை விட்டீங்களோ?
சரசக்கா, நான் என்னைக்காச்சும் இவட்டையோ இல்ல அந்த செம்பாட்டையோ வள்ளிட்டையோ 100 200ன்னு கேட்டு நின்றுக்கனாக்கா? இல்லையா லட்சுமி, ஒருத்தட்டி நீ ஒரு நாளும் காசு கேட்க மாட்டியா? இருக்கிறத வச்சு கழிச்சுக்கிடுவேன். யாரும் தந்தாலும் கூட வேண்டாம்ன்றுவியே. பாருங்கக்கா, இத்தனை வருஷமா என்னைய பார்க்கத்தானக்கா செய்திய. இந்த சாந்தி அந்த செம்பா வள்ளியும் சேர்ந்துக்கிட்டு நான் இவள்கிட்ட 100 200 கடன் கட்டு நின்னோம்னு என்னைய பத்தி பேசிக்கிட்டு கல்வக்கா. நான் அப்படி என்னைக்குக்கா இவள்கிட்ட கடன் கட்டேன்? ஐயே, ஏன் சாந்தி இப்படிலாம் சொல்லியா? இவள்கிட்டலாம் இன்னும் 5 நிமிஷம் பேசினாலே நமக்கு மயக்கம் வந்துடும். சட்டுப்புட்டுன்னு ஓடிட வேண்டியதான். ஏன் சாந்தி, உன்ட்ட தானே கேட்கேன். ஏக்கா, கையில பாலை வச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது. பால் வாங்கினா நேரத்துக்கு இந்நேரம் அது கெட்டே போயிருக்கும் போல. இந்த லட்சுமி அக்காட்ட வாங்கின நெய்க்கான ரூபாய நாளைக்கே அவகிட்ட கொடுக்கேன். தள்ளி நின்று வாங்கிட சொல்லுங்க. என்ன சொல்லியா லட்சுமி? நீ ஒண்ணு சொல்லுதா, அவ ஒண்ணு சொல்லுதா? எல்லாம் என் தலையெழுத்துக்கா. காசு பணத்தோட வாழ்ந்தா வாழணும், பணம் காசு இல்லைன்னா போய் சேர்ந்துடணும்க்கா. சே, என்ன பேச லட்சுமி? என்ன கூறலாம பேச நீ? ஆமாக்கா, பணம் காசுன்னு வச்சு சொகுசா வாழ்ந்தவளோ மத்தவட்ட பணம் காசு ஏமாத்தினான்னு கூட அவ்வளோ தப்பானவளோ தெரிய மாட்டாள்வோ. ஆனா என்னைய மாதிரி ஏழையா இருக்கவோம்லாம் வருஷ காலமும் பாடுபட்டுட்டு நமக்கு வர வேண்டிய ரூபா வரலன்னு கேட்டாலே நம்ம தப்பானவோ. மேற்கொண்டு ரொம்ப சுலபமா என்ன மாதிரி இருக்க ஆட்கள் மேல பண பழிய தூக்கி போட்டுருதாள்வோ. என்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கி தின்னா, உன்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கி தின்னான்னு என்ன மாதிரி ஏழையா இருக்கவளோ மேல இல்லாத பழியெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். இதுவே பணக்காரியா இருக்க ஒருத்தியை பார்த்து இவ என்கிட்ட கடன் வாங்கி தின்னான்னு சொன்னா யாருமே ஏத்துக்கிட மாட்டாவுல்லக்கா. பணம் தான் அந்த காலத்துல எல்லாம். காசு பணத்தோட வாழ்ந்தவளோ எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவ்வளவு நல்லவள்வோ. காசு பணம் இல்லாத என்ன மாதிரி ஆட்கள்லாம் நேர்மையாவே வாழ்ந்தாலும் நம்ம மேல பழிய தூக்கி போட்டு நம்மள கெட்டவளாக்கிறதாள்வோ. லட்சுமி அக்கா, ஏம்க்கா இப்படி எல்லாம் பேசியா? இந்த 3 சில்லாட்டைகளுக்காக இவ்வளவு தூரம் பேசியா? இவ்வளவு ஊருக்குள்ள எவ்வளவு மதிக்கலாக்கா? ஏழையோ பணக்காரவளோ உழைச்சு சாப்பிடுறவங்களுக்கு தான் ஊருக்குள்ள இன்னைக்கு மதிப்பு இருக்குங்க. இந்த 3 பேரும் ஊரை ஏமாத்தி உலையில போடுதவள்வோ. இது ஊருக்கே தெரியும். இவ்வளவு ஒருத்தி மதிப்பாளா? சும்மா பேருக்கு என்னன்னு பேசிக்கிட்டு ஒழிய உங்களுக்கு இருக்க மதிப்பு மரியாதையும் அவளுக்கு கிடையாது. இந்த 3 முட்டா பீஸ் பேசிட்டு போனதை வச்சு இவ்வளவு தூரம் சங்கடப்படுத்தியல. அது இல்ல சின்ன பொண்ணு, இந்த மாதிரி பழியெல்லாம் உன் தலையில விழுந்தாதான் உனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. ஆமா, பெரிய பழி. என் மாமியா என்னைய பத்தி போடாத பழியா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு தான் தெரியுது. என்னையும் முன்னோட்டு பின்ன பேசத்தான் செய்தால் இவ மாமியாக்கு அடங்காத மர்மவான்னு. அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டோம்னா வாழ முடியுமாக்கா? மத்தவளை பத்தி நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. எவளும் என்னத்தையும் சொல்லிட்டு போறா, எக்கடுங்கட்டு ஒளிதா. நமக்கு எப்படி வாழணும்னு விருப்பம் இருக்கோ அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ சொல்லிட்டாங்க கண்டிலாம் நம்ம வருத்தப்பட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. என்னதான் நடந்தது சின்ன பொண்ணு? 2 பேரும் என்ன பேசுறேனே எனக்கு புரியல. ஏன்ட்ட சொல்லக்கூடாதா? அப்படி இல்லக்கா, ஏன் போட்டு உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு. இதுல நிம்மதி கெட்டு போறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல சரசக்கா, வேற ஒண்ணும் இல்லக்கா. நானும் லட்சுமி அக்காவும் தற்செயலா கடைக்கு வந்தோம்க்கா. அப்போ இந்த 3 மூதேவியலும் பேசிக்கிட்டு இருந்தாவோ. யாருமா? அதாம்க்கா, அந்த வள்ளியக்கா, நம்ம நாள்முடி, அப்புறம் சொம்பாவா செம்பாவா இவ்வளவு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு லட்சுமி அக்கா அவள்கிட்ட கடன் வாங்கி தின்னாக்கா இல்லாத போல அதெல்லாம் பேசிக்கிட்டு கிடந்தாள்வோ. ஐயா, இவ அவள்கிட்ட ஒரு பைசா கேட்டது கிடையாது. யார்ட்டையுமே ரூபா கேட்க கூச்சப்படுவாளா? இருக்கதை வச்சு சமாளிச்சுக்கிடுவாளே. அது அவளுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேமோ இல்லாத பழியெல்லாம் தூக்கி தலையில போட்டு பேசினாலுவோ. அதை கேட்டுதான் இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காவோ. இதுக்கு தானா லட்சுமி, இந்த செம்பாலாம் ஒரு பொம்பளையா லட்சுமி 10 வட்டிக்கு விட்டு தின்னுக்கிட்டு இருக்கா. அவளை சாப விடாத ஆளே கிடையாது ஊருக்குள்ள. அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேசிட்டான்னு எதுக்கு அவ கவலைப்படுத? இல்லக்கா, நம்ம இல்லாதவளா இருக்க போய் தானக்கா எல்லா பழியும் நம்ம தலையில ஈஸியா போட்டுற முடியுது. கடன் பழியே போட்டுருதாள்வோ. கொஞ்சம் அசந்தா களவாணிங்க பட்டமும் கொடுத்துருவாள்வோ. காசு பணம் வச்சிருக்கல்வோ, தப்பே பண்ணாலும் அவ்வளோ உத்தமி. இந்த மாதிரி காசு பணம் இல்லாம ஏழை எளியவளா இருந்தாவோ அப்படின்னா அவ நல்லவளாவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு கெட்ட பேர் தான். ஏன் நீ என்ன குறைஞ்சவளா? அவன் மாவையும் சம்பாரிச்சு தரா, நீ உழைச்சுதான் சாப்பிடுதா. யாரை விட நீ ஒன்னும் குறைஞ்சவா இல்லை. இப்படி நினைக்கதான் முதல்ல தப்பு. இப்படி எல்லாம் எவளாவது பேசதை கேட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத. சரி லட்சுமி அக்கா, வாங்க. உங்களை எப்படி கூட்டு வந்தோன்னு அப்படியே போய் விட்டுருதேன். ஏன்னா சின்ன பொண்ணு, நானே போய்கிடுதேன். ஏக்கா, நான் தானக்கா உங்களை தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்தியா? ஆமாக்கா, நான் செவனையான கண்ணுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். இவ தூக்கிட்டு வந்துட்டா நீ. ஏன் சின்ன பொண்ணு? கடைக்கு ஒத்தையில வர்றதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுக்கா. கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேனு கூப்பிட்டேன். வரமாட்டேன்ட்டாவோ, அதான் இடுப்புல தூக்கி வச்சு கூட்டு வந்துட்டேன். எப்படி கூட்டு வந்தோனோ அதே மாதிரி கொண்டு போய் விட்டாதானே நமக்கு மரியாதை. அம்மா நல்லா இருப்ப, மரியாதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் பாத்துக்கிட்டேன். நீ கடைக்கு எதுக்கு வந்து அந்த பொருளை வாங்கிட்டு போ சீக்கிரம். ஏக்கா, இங்க சொன்ன பிறதான் ஞாபகம் வருது. நான் கடைக்கு ஜாமான் வாங்க தானே வந்தேன். அம்மா, என்ன வாங்க வந்தோடனே மறந்துட்டியோ? ஆமாக்கா, நான் என்னது வாங்க வந்தேன் இப்போதாங்க ஞாபகம் வருது. தேயிலையும் காப்பி தூளும் வாங்கிட்டு போன்னு வந்தேன். போ, வாங்க வந்ததையே மறந்துட்டியா? வாங்கிட்டு போ. உன் மாமியார் என்னென்ன ஏச்சி ஏச போதோ. யாத்தே, என்னைய திட்டி குழம்பே வச்சிருக்காது. மல்லியாக்கா வேற வந்திருந்தாவோ. அவளுக்கு டீ போட்டு கொடுக்க தான் பார்த்தேன். தேயிலை இல்ல. சரி, தேயிலையும் காப்பி தூளும் வாங்கிட்டு வருமேன்னு தான் வந்தேன். என்ன சொல்லனே தெரியல சின்ன பொண்ணு உன்னைய. சரி, இப்பயாச்சும் வாங்கிட்டு போ. இந்த தம்பி எங்க? முறுக்கு கேட்டு நேரம் இவ்வளவு ஆகுது, இன்னும் தரக்கானும். ஏ தம்பி, என்ன செய்த? நான் வந்துட்டேன்க்கா. வீடு வரை போயிருந்தோம்க்கா. முறுக்கு பாக்கெட் வீட்டுல தான் இருந்தது, இங்க காலியா போயிட்டு. அதான் போய் எடுத்துட்டு வருமேன்னு பார்த்தேன். நேராயிட்டு. அதான் சொல்லிட்டு போயிருக்கலாம்லப்பா. உன்னைய ஆளை காணும்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு முறுக்கு கூட பேரவை எடுத்துட்டா. அண்ணா நிக்கா பாரு சின்ன பொண்ணு. அவளுக்கு முதல்ல ஜாமான கொடுப்பா. ஆமா தம்பி, 10 ரூபா தேயிலை பாக்கெட், ஒரு 10 சரமும் ஒரு ப்ரூ காப்பி பாட்டில் ஒண்ணு தந்துருப்பா. அந்த தரம்க்கா.
10 நாளுங்க இருந்தா வீடே கலகலன்னு இருந்தது. இப்போ ஊரை பார்த்து போயிட்டா வீடே வெறிச்சோடி போச்சு. இன்னும் 2-3 நாளைக்கு என் பிள்ளை நினப்பாவே தான் இருக்கும். இதுக்கு தான் பொட்டை பிள்ளையே பெறக்கூடாதுங்குது. எத்தனை தடவைனாலும் அந்த பிரியிற வழி தாங்கவே முடிய மாட்டேங்குது. வீட்டோட மாப்பிள்ளை பார்த்தாலும் மதிப்பா இருக்காதுன்னு வெளியில கட்டி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகும்போதெல்லாம் அழுவையா வருது. ஏத்தே என்ன அளவடை போயிட்டு வந்துட்டியா? இல்ல தே, நான் கடைக்கு தான் போனேன், எங்கேயுமே போல. இதை நான் நம்பணுமா? கடைக்கு போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை தே. ஏவ் தூரப்போ, உன் பேச்செல்லாம் கேட்க எனக்கு ஆவி இல்லை. மல்லிகாக்கா எங்க தே? ஆமா, நீ மகாராணி. நீ போயிட்டு வார வரைக்கும் அவ வீட்டுல கிடப்பாளோ? அவ வீட்டுல அவளுக்கு 1008 வேலை இருக்கும். அதையெல்லாம் போட்டுட்டு உனக்காண்டியா உட்காந்துருப்பா. அவ எப்பவோ வீட்டு போயிட்டா. யா தே, போயிட்டாவளோ? சை, என்னாலதான். அம்மா உன்னாலதான். 1-2 உன்னால பிரச்சனை. சரி தே, நம்ம மல்லிகாக்கா தானே எதுவும் நினைக்க மாட்டாவோ. நான் டீ போடுதேன். மீனா குடிச்சிட்டு இப்ப கிளம்புவாள்ல. அவ ஊருக்கு போய் இப்ப 1/2 மணி நேரம் ஆகுதே. நீ யாருக்கு போட்டு கிழிக்க போற? என்னத்தையும் சொல்றியா? அவளும் போயிட்டாளா? நீ தேயிலை வாங்கிட்டு வந்து டீயை போட்டு குடிச்சிட்டு கிளம்புனா அவ இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு அவன் மாமியாட்ட போய் வாரி எழுதி தான் படணும். ஏற்கனவே என் பிள்ளை நேத்தையே போறோம்னுது. எனக்காண்டி தான் இருந்தா. பிறகு இன்னைக்கு போனோம்னு இருக்கணும். நீ வாங்கிட்டு வர தேயிலைக்காண்டி காத்திருந்து அவன் மாமியாட்ட போய் ஏச்சு வாங்கவா? அதான் அவ வீட்டை பக்கம் போயிட்டா. எத்தே, நான் வேக வேகமா ஒடியாந்தம் தே வாங்கிட்டு. எவ்வளே என் கோவத்தை கிளறாத. நானே என் மவா ஊருக்கு போயிட்டாலான்னு கவலையில படுத்து கிடக்கேன். இப்ப இதை என்னத்தையும் செய்ய? டீ போடவா வேண்டாமா? போடு. 1 கிளாஸ் பாலை சூடு பண்ணி நீ கொண்டு வந்திருக்க தேயிலையும் காப்பி தூளையும் ஒன்னா போட்டு கலக்கி நீயே குடிச்சிரு. குடிச்ச உடனே வயிற்ற கலக்கும். அப்படியே போய் கக்கூசில கடை வந்து வாச்சிருக்காள எனக்குன்னு. எத்தே, யாம் தே இப்படி ஏசுதிய? உன் மோரைய பக்கவே எனக்கு பிடிக்கல. தூர பேர் பாத்துக்கோ. எத்தே, நீங்க கவலையில இருக்கீங்களா தே? உங்களுக்கு மட்டும் நான் நல்லா இஞ்சி தூக்கலா போட்டு அழகா ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். என்னத்தே? என்னமும் பண்ணி தொலை. சரி தே. என்ன பிறவின்னு பிறந்து வளர்ந்துதோம்மா இது. ஊருக்கு போகணும்னு நினைச்சேன்னா மழை இப்படி பெய்யுதே. சரி, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போ. இல்லம்மா போயே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேனா. ஏட்டி விடிஞ்சா மழை இருக்காது. ராத்திரி பூரா மழை பெய்யும். போய் மழையில மாட்டிக்கிடாங்க. இடியும் மின்னல்மா வேற இருக்கு. பெசாட்டி இரு, நாளைக்கு போ ஒரே ஐடியா. அப்படி சொல்லுதியோ? அப்போ நாளை காலம்பரை எந்திரிச்சால கிளம்பிடணும். ஏன் எந்திரிச்சால ஓட போற? எந்திரிச்சு காலையில சாப்பாடை முடிச்சிட்டு அந்த அன்னைக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா. இவ ஐயா தான் என்ன ஏச போறாரோ தெரியல. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பிள்ளையை கூட்டிட்டு மலையிலையா போவேன்? இல்லாட்டா பஸ்லையாவது வரணும், கார்லையாவது வரணும். பைக்கில் எவ்வளவு வருவாளோ அம்பது தூரத்துல இருந்து. கார்லையாவது ஊருக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா பேரன் பைக் இங்க இருக்கும். பிற அதை எப்படி எடுத்துட்டு போவான்? எங்க பேரனை காணல. ஏதோ கம்பெனி வேலை இருக்கு, போன்ல பார்க்க போறோம்ட்டு போனான். அண்ணே ரூம்ல படுத்திருப்பான்னு நினைக்கேன். இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் பெருசாக நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். பட் மகாவை பார்த்த பிறகு என்னெல்லாமோ தோணுது. ஒரு வேளை லவ் ஃபீலிங்கிறதுலாம் இதானோ? இந்த மூவிஸ்லாம் சொல்கிற மாதிரி நமக்கான பொண்ணை பார்த்தா தான் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் வருமோ? இப்படி தனியான ஒரு நாளும் புலம்புனதே இல்லை. யாராவது பார்த்தா என்ன மென்டல் நினச்சிப்பாங்க. எல்லாம் அவளால் தான். என்ன பண்ணிட்டு இருக்காளோ? போய் பேசலான்னு போனால் என்ன பார்த்தாலே வெக்கப்பட்டு ஓடி போயிடுவா. எத்தனை நாள் ஓடிட போறா? இந்த அத்தையா இந்த ஊர் போகாம இருக்கு. கோயிலுக்கு போன கையோட அப்படியே ஊருக்கு போயிடுவான்னு பார்த்தா வீட்டில் வந்து கிடக்காவோ. மழை வேற பெய்யுது. இப்போக்குள்ள போகல போக மாட்டாவளான்னு தெரியலையே. இவன் எப்போ ஊருக்கு போக, நான் எப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச? திரும்ப ஒரு தடவை கூட கால் பண்ண மாட்டேக்காவோ. கண்டிப்பா என் மேல கோவமாக தான் இருக்காவோன்னு நினைக்கேன். யாருக்கு தான் கோவம் வராது? கால் பண்ணதை கட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை கூட நான் கால் பண்ணாம இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காவளோ? ஏ அப்பா, சுவாடி பொருத்தம் என்ன அழகா இருக்கு. என் மவனும் மருமனும் பார்க்க கொள்ள அழகா இருக்காவல. சிவா. சொல்லுமா. இல்ல சொல்லுமா. வெளியில சரியான மழை பத்தியா? ஆமாம்மா. இந்த பையன் பேச்சு சரியா பேச மாட்டேக்கான். எங்கேயோ போறம்ட்டு போனா முகம் வாடி போய் படுத்து கிடக்கான். இல்லே சொல்லுமா. ஏம்ல முகமே சரியில்லை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். முகம் சரியில்லையில, போகும்போதும் சரியில்லை, வந்த பிறகும் சரியில்லை. வாடுனால இருக்கு. சாப்பிட்டியா சாப்பிடலையா நீ? சாப்பிட்டேம்மா. உங்க ஐயா சாப்பிட்டாரா? அப்பா மத்தியானம் வரலம்மா, அங்கேயே வேலை பக்கத்துலயே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டாவோ. பாத்தியால, வீட்டுல வந்து சாப்பிட்டு போதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. கடையில தின்னு கூட கொஞ்சம் உடம்புக்கு எடுத்து வைக்காரு. நான் சொன்னாலும் இது அவருக்கு பிடிக்காது. இவன் என்ன சொல்ல, நம்ம என்ன கேட்கன்னு நினைப்பாரு. சரி, அவர் கிடக்காரு. சிவா, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? என்னதுமா? இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனோம் பாத்தியா? போகும்போது பஸ்ல ஒரே கூட்டம். ஒரு வழியா ஜாதகம் பக்கத்துக்கு போய் உட்கார்ந்தாச்சு. நல்ல மனுஷன் பத்துக்கோ, நல்ல சொன்னார்ல. அப்படியா? ஆமா, உனக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல பொறுத்து இருக்கான் கட்டியா? கடவுளேன்னு இந்த சம்பந்தம் தான் முடிகிற மாதிரி வந்திருக்குல்ல ஒரு வழியா. ரொம்ப மன நிறைவா இருக்குல்ல எனக்கு. இன்னைக்கு தான் சந்தோஷமாவே இருக்கேன்னு சொல்லணும். அவ வீட்டையும் ஜாதகம் பார்த்து ஓகே சொல்லிட்டான்னு வையன், உடனே நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். என்ன சிவா? இல்லே ஏலே அப்ப சொல்லுமா. யாமா என்னமா?
என்னல நான் ஒருத்திங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு எவ்வளவு யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான்னு இருக்க? நான் பேசினதெல்லாம் கவனிச்சியா கவனிக்கலையா? கவனிச்சுக்கிட்டு தாம்மா இருந்தேன். என்னம்மா இப்ப விஷயம்? அதான் உனக்கு நான் ஒருத்தி நாயா சுத்திட்டு வரதெல்லாம் விஷயமே இல்ல. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் காதுல வாங்கினியா வாங்கலையா? உண்மையை சொல்லு. ஏம்மா கேட்டுட்டு தாம்மா இருந்தேன், சொல்லுமா. நான் சொன்னதெல்லாம் சரிதானல? நான் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்ல அப்போ? நீ எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாம்மா. எது செஞ்சாலும் சரியா தான் செய்வேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் தலைவலியா இருக்குமா, கொஞ்ச நேரம் நான் தூங்குதானே. இல்ல இப்ப வேலை போய்க்க நேரத்துல தூங்க போற, அப்புறம் ராத்திரி தூக்கம் வராதே. நான் பாத்துக்கிட்டுதம்மா. சரி போ, டீ போட்டு தட்டால தலைவலிக்குன்னா? வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி அப்ப தூங்கு. ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி ஒண்ணு கூட நடக்க மாதிரி தெரியல. நல்ல ஜோசியரா என்னன்னே தெரியல. நீங்க எது சொன்னாலும் அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். அவன் மனசுல கேட்டுக்கோங்கன்னாரு. நான் இத்தனை தடவை கேட்டுட்டேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேக்கானே. அவன் மனசுல எதுவும் பிள்ளை இருந்தா இந்நேரம் சொல்லிருக்கணும்ல. நானும் எத்தனை தடவை கேட்டேன், ஒண்ணுமே சொன்ன மாதிரி இல்ல. நல்ல ஜோசியர் இருந்தா அந்த சித்தி சொன்னுச்சு, என்னமோ தெரியல. அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கலையே. எப்படியோ பொறுத்த இருக்குன்னு சொல்லிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். பொண்ணும் அமைஞ்சு பொருத்தமும் அமைஞ்சு வீட்டுல கட்டி கொடுக்கவும் நல்ல முறையில நல்ல மனசா இருக்காவோ. இது மாதிரி இனிமே வைக்கவே வைக்காது, முடிச்சிட வேண்டியதான்.